உறவுகளே வணக்கம். இப்போ நாம் வந்து ஒரு பாக்ஸ் ஸ்லீவ் கொண்டு எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் பாக்ஸ் ஸ்லீவ் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி. இப்படி ஒரு தண்டு எடுத்து நம்ம கைக்கு எப்படி வெட்டுவோமோ அதே மாதிரி வெட்டிட்டு அதே அளவு இப்போ நமக்கு வந்து பாம்கோள் அளவு வந்து 9 இருக்கும், 10 இருக்கும், 9 இருக்கும், அப்படி இருக்கும் தானே. அதில் இருந்து டபுள் மடங்காக டபுளாக எடுத்துக்கணும். டபுளாக எடுத்து அந்த ஸ்லீவை இப்படி வெட்டி எடுத்துட்டு, இப்போ இது நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து அகலம் வந்து 8 இன்ச் அகலம் எடுத்துருக்கேன். 8 இன்ச் அகலத்தில் இப்போ இவங்களுக்கு வந்து ஆம்கோள் அளவு வந்து 9. இப்போ ஆம்கோள் அளவு 9 சொன்னால் இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால், இப்போ பாக்ஸ் ஸ்லீவ் வந்து தைப்போம். நம்ம அந்த பாக்ஸ் ஸ்லீவுக்கு வந்து எவ்வளோவுக்கு நாம் இப்போ இந்த இதில் இருந்து இப்போ இந்த இதை ஒரு மடிப்பு தையல் போட்டு வச்சிருக்கிறேன் தானே. இந்த மடிப்பு தையல் போட்டுட்டேன் பாருங்கள். மடிப்பு தையல் போட்டுட்டேன். இந்த மடிப்பு தையல் போட்டதுலேருந்து ஒரு இஞ்சுக்கு கொஞ்சம் மேலுக்கு எடுத்து அதை வந்து நம்ம அளவெடுத்துருக்குது. இந்த பாருங்கள், அளவெடுத்து வச்சுருக்கேன். நான் 1 இன்ச் அளவில் அளவெடுத்து வச்சுருக்கேன். நம்ம நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இப்போ இந்த ஸ்லீவுக்கு வந்து இப்போ சுருக்கம் வச்சு பிடிச்சா எவ்வளவுக்கு நாம் வந்து குட்டி குட்டியாக பிடிக்கிறோமோ அவ்வளவுக்கு வந்து நம்மளோட அந்த ஸ்லீவோட அந்த பாப் மாடல் வந்து அழகாக வரும். தெரியுதா? நாம் எடுத்து வச்சுருக்கிறோம் தானே அந்த 1 இன்ச் அளவு. அந்த 1 இன்ச் அளவை நம்ம வந்து அப்படியே ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோடுக்கு நேரே அப்படியே நம்ம தட்டிட்டு வரோம். நான் ஒரு பக்கம் அப்படியே தைச்சிட்டேன். ஒரு பக்கம் இந்த அப்படியே தைச்சிட்டேன். இப்போ அடுத்த பக்கமும் நம்ம தைக்கணும். நாம் விரலால் வந்து அந்த சுருக்கங்களை எடுக்கிறத விட ப்ளீட் பிடிக்கிறத விட நான் இப்போ ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து எடுத்து இந்த எப்படி எடுத்து வரேன். அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த சின்ன குட்டி குட்டியாக அந்த ப்ளீட்ஸ் பிடிக்கிறது. குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் பிடிச்சாண்டா இருக்குது தானே வந்து குட்டி குட்டியாக எடுக்கும்போது நிறைய வரும் தானே இந்த ப்ளீட். அப்போ அந்த நிறைய அந்த ப்ளீட் வரும்போது அப்போ பப்காய் வந்து சும்மா போட்ட உடனே ஒரு அழகு வந்து தனியாக தெரியும் பாப் ஸ்லீவுக்கு. பாப் ஸ்லீவ் இப்போ நம்ம பாக்ஸ் ஸ்லீவ் தைச்சிட்டு இந்த பாருங்கள். இவங்களோட அளவு வந்து நான் சொன்னேன் 9 இன்ச்சு ஆம்கோல்னு சொல்லி அந்த அளவுக்கு. இப்போ இந்த 9 இன்ச்சுக்கு இந்த 9 இன்ச்சுக்கு இந்த வந்துட்டு சரியா. இதே மாதிரி நான் இன்னும் ஒரு ஸ்லீவ் தைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாக்ஸ் ஸ்லீவ்.